மன்னாரில் பிரசவத்தின் போது உயிரிழந்த தாய்க்கு நீதி, அதிகாரிகளின் வாக்குறுதி அடுத்து கைவிடப்பட்ட போராட்டம். வடக்கில் ராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்து அதிருப்தி அடைந்துள்ள நாமல் ராஜபக்ச. பிரதி சபாநாயகர் பதவிக்கு முஸ்லிம் நபர் ஒருவரை நியமிக்க தீர்மானம். சுமந்திரன் இல்லாமல் தமிழரசு கட்சி சோபிக்காதா? ஸ்ரீதரன் விளக்கம். யாழில் தொடர் மழை, 15 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேர் பாதிப்பு. சம்பந்தன் குடும்பத்தினருக்கும் டக்ளஸுக்கும் அனுப்பப்பட்ட எழுத்து மூல அறிவிப்பு. உயர்தர பரீட்சைக்கான திகதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலை முன்பாக நேற்று மாலை 4:30 மணியளவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இரவு 8 மணியளவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் இரு அரசியல் கட்சிகளின் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர்கள் இருவர் மக்களின் போராட்டத்தை தமது அரசியல் நாடகமாக வழிநடத்தி சென்ற நிலையில் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று மாலை 4:30 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமானது. தாயின் மரணத்துக்கு நீதி வழங்க வேண்டும், தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், வைத்தியசாலை நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தின் போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முற்பட்ட நிலையில் பதட்ட நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக கள்ளகமடக்கும் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் வரவழைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் இறந்த பெண்ணின் பெற்றோரிடம் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை. போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் கொட்டும் மழையில் மன்னார் பொது வைத்தியசாலை முன்வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட செயலாளர் தலைமையில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட விசேட குழு பிரதிநிதிகள் அடங்கலாக உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள், சட்டத்திறனிகள், மத தலைவர்கள் உள்ளடக்கி விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போது குறித்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது முதல் அவர் உயிரிழக்கும் வரை அங்கு நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்து உயிரிழந்த பெண்ணின் தாயார் குறித்த குழுவினரிடம் தெரிவித்தார். மேலும் இம்மரணங்களுக்குரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதன் போது உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலம் தமது கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு குறித்த குழுவிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழுவின் 2 விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் மாகாண பணிப்பாளர் தனது விசாரணை குழுவை நியமித்து 3 நாட்களில் தமது விசாரணையை முடிப்பதாகவும் வாக்குறுதி வழங்கினார். இந்த விடயங்கள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் உள்ளடங்கலாக அனைவருக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாகாண பணிப்பாளர் எழுத்து மூலம் உத்தரவாதம் வழங்கினார். இந்த நிலையில் குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து சென்றனர். எனினும் 2 அரசியல் கட்சிகளின் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர்கள் குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களை திசை திருப்பி தமது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றினர். இதனால் அங்கு மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் கலகமடக்கும் போலீசார் இணைந்து வைத்தியசாலைக்கு முன் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பலவந்தமாக வெளியேற்றியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் சில மணி நேரம் மன்னார் வைத்தியசாலை பிரதான வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் இராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் பிரச்சினை இல்லை, எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 30 வருட கால பயங்கரவாதத்துக்கு எதிராக இலங்கை போராடியது. எனினும் இன்று அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றன என நாமல் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவை நியமித்தமை தொடர்பில் சுயாதீன விசாரணைகளுக்கான குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 4 பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். சட்டத்தரணி குமார் துனுசிங்க, சட்டத்தரணி இந்திக வெரகொட, கலாநிதி விதானகே மற்றும் சட்டத்தரணி ஜெசட் டி சில்வா ஆகியோர் இந்த குழுவில் அடங்கியுள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழு 3 வாரங்களுக்குள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. முன்னதாக தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் செல்லவுள்ளதாக தகவல் வெளியானது. எனினும் அவர் அதனை உறுதிப்படுத்தவில்லை. இதனை அடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கூறலவுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியானது. இதற்கு மத்தியில் ரவி கருணாநாயக்க ரணில் விக்ரமசிங்க உட்பட கட்சியின் நிர்வாகத்துக்கு தெரியாமல் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஊடாக தமது பெயரை தேர்தல் ஆணையகத்துக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது செல்லுபடியாகும் நடைமுறை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையகமும் ரவி கருணாநாயக்கவின் பெயரை வட்டமானிப்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பாராளுமன்ற பிரதி சபாநாயகராக முஸ்லிம் ஒருவரை நியமிக்க அக்கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பிரகாரம் பெரும்பாலும் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மருத்துவர் ரியாஸ் அலி பிரதி சபாநாயகராக நியமிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள முனீர் முலப்பர் பிரதி அமைச்சராக பதவியொன்று நியமிக்கப்படும் என சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் பதவி பெரும்பாலும் தமிழ் பிரதிநிதி ஒருவருக்கு வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் இல்லாவிட்டாலும் சுமந்திரன் இல்லாவிட்டாலும் தமிழ் மக்களுக்கும் தமிழரசு கட்சி முன்னோக்கி செல்லும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பாராளுமன்றத்தில் இல்லாமல் தமிழரசு கட்சி சோபிக்காது எனவிடம் ஆதரவாளர்கள் கூறுவதை ஏற்க முடியாது. உலகம் எப்போதும் தனி ஒருவரை நம்பியில்லை. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா பதவியிலிருந்து சென்றவுடன் அமெரிக்கா அந்த இடத்திலேயே நிற்கவில்லை. எனவே சுமந்திரன் அல்லது ஸ்ரீதரன் என தனியொரு நபரை ஒரு இனத்தின் அடையாளமாக எப்போதும் கூற முடியாது என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜாலில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக 15 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J315 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 J328 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊர்காவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J56 கிராம சேவர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் J403 கிராம சேவர் பிரிவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 29 பேர் பாதிக்கப்பட்டதுடன் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 3 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J91 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மறைந்த சம்பந்தனின் மகளுக்கும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் உடனடியாக அரசாங்க பங்களாக்களை ஒப்படைக்குமாறு நீதித்துறை, அரச நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை, உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பு எழுத்து மூலம் நேற்று விடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தனின் பங்களா கடந்த 12ஆம் தேதி கையளிக்கப்படும் என அவரின் மகள் அமைச்சுக்கு கடிதம் மூலம் அறிவித்த போதும் இன்று வரை அது கையளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அவர் இறந்த பிறகு சம்பந்தனின் குடும்ப உறுப்பினர்கள் அந்த பங்களாவில் தொடர்ந்து தங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகிய பின்னர் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்கும் வரையில் அவருக்கு அந்த பங்களாவை வழங்க அப்போதைய அரசாங்க அமைச்சரவை தீர்மானித்தது. இதேவேளை முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் இன்னும் அரச பங்களா ஒன்றில் தங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெரிவு செய்யப்பட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல் சேகரிக்கும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. குறித்த நடவடிக்கைகள் நேற்றும் அதற்கு முந்தைய தினமும் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது. 10வது பாராளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை நடத்துவதற்கு தேவையான வசதிகளை இலகுபடுத்தும் விதமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வில் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக பாராளுமன்ற ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பினர்களும் பயனுள்ள தகவல் மற்றும் ஆவணங்களை வழங்குதல், உறுப்பினர்களின் அடையாள அட்டைக்கு புகைப்படம் எடுத்தல், மின்னணு வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் தொடர்பான கைரேகைகள் எடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதேவேளை 10வது பாராளுமன்றத்தின் 1வது அமர்வின் 1வது கூட்டத்தை நடாத்துவது தொடர்பான அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவலை பெற்றுக்கொள்வதற்காக இணைய வழிமுறை ஊடாக உரிய தகவல்களை உள்ளீடு செய்யும் வசதியும் இம்முறை வழங்கப்பட்டிருந்தது. 10வது பாராளுமன்றத்தின் 1வது அமர்வு இன்றைய தினம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்ட திகதியில் நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் நவம்பர் 25ஆம் தேதி பரீட்சை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது.
இந்த பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ள போதிலும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் கடந்த மார்ச் மாதம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஆயுத்த பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த பரீட்சை நடைபெறும் திகதிகளுக்கு அமைய அடுத்து வரும் சாதாரண பரீட்சை உள்ளிட்ட பல பரீட்சைகளுக்கான திகதி முடிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டால் ஏனைய பரீட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கற்றதாக மாறிவிடும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிதாக அமைக்கப்படவுள்ள மீன்பிடி பான் புனரமைத்தல் தொடர்பான கலந்துரையாடலானது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் புதன்கிழமை யாழ் மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் செயலகத்தில் இடம்பெற்றது. புதிதாக அமைக்கப்படவுள்ள மீன்பிடி பான் புனரமைத்தல் மற்றும் ஏற்கனவே உள்ள மீன்பிடி பான் திருத்துதல் தொடர்பான விடயங்களில் முன்னேற்றங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. மேலும் இது தொடர்பான உரிய அனுமதிகளை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அதற்கான நிதியினை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் தொடர்பான அரசாங்க அதிபர் அவர்களால் உரிய தரப்புக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன.